நேற்று அருண் எவிக்ட் ஆகி போகிறப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அருண் இங்கே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் விஷால் வந்து அருண் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விஷால் வந்து சொல்லுவார், எப்போவுமே நீ என்னோட பிபி பாச பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாரு. பாவம் அருண் உடச்ச அந்த இதுலேருந்து கூட ஒரு துண்டை எடுத்து வச்சுருப்பாரு. நிறைய பேர் அதை கிண்டல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் அன்பாக யார் மேலேயுமே இருந்ததே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு இதாக எடுத்துகிட்டு ஸ்டேஜில் வந்துட்டு விஷாலை வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. உடனே தீபக் அண்ணாவும் எந்திரிச்சிட்டு நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை நிறைய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தீபக் அண்ணா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் நானும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த விஷயத்தை முத்துக்கிட்ட எப்பயுமே பார்த்துருக்கேன். ஒருத்தர் போகும்போதும் அந்த ஒரு மனுஷனோட தனித்துவமான ஒரு குணம் என்னது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அந்த குணத்தை சொல்லி அவர் ப்ரைஸ் பண்ணுவார். சும்மா வாய்க்கு வந்தது ஒரு வார்த்தையை எடுத்து ப்ரைஸ் பண்ண மாட்டார். ஸோ அதே மாதிரி நேற்று சொல்கிறாரு, இந்த வீட்டில் நானும் அருணும் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கோம். வந்தன்னைக்கு அவர் அண்ணன் கூப்பிட்டேன், அவர் என்ன ப்ரோன்னே கூப்பிட்டுன்னு சொன்னார். ரொம்ப சண்டை போட்டோம். இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மரியாதை குறைவாக அவர் என்னை நடத்தினதே கிடையாது. அதுதான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது டபக்கு டப்பான்னு சொன்னது மரியாதை குறைவு இல்லையா, என்ன முத்து இப்படி வளர்றாங்கிற மாதிரி முத்துவை பிடிக்காத நிறைய ஃபேன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். டபக்கு டப்பாங்கிறது முத்து கண் முன்னாடி சொன்னது கிடையாது. அது அவர் இல்லாத நேரத்தில் சொன்னது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அது முத்துவோட பண்பு. அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் எவிக்ட் ஆகி போகிறப்ப அவங்க மனசு குளிர்ந்து சந்தோஷமாக போகணுங்கிறதுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணுவார். அதனால அவர் அப்படி சொல்கிறாரு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே முத்துக்கு ஒரு பெரிய இது கிடச்சிது நேற்று. என்னென்னா, அவருடைய ஆப்போனண்ட் வாயாலேயே அருண் வந்து சொல்லியிருப்பார், ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருக்க பையன் எப்படி இருப்பான்னா இப்படி தான் சார் இருப்பான், எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஜெயிக்கணுங்கிற பையன் எப்படி இருப்பான்னு ஒரு உண்மையான வார்த்தைகள். உண்மைதான் அது. ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு பையன் ஒரு வாழ்க்கையில் எப்படியா ஜெயிச்சிடணும், நம்ம எப்படியாச்சும் ஒரு முன்னுதாரணமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி ஓடுவாங்கன்னா, அவங்க எங்கேயுமே பார்க்க வேண்டாம், முத்துக்குமரனை பார்த்தா போதும். நான் ஒன்று சொல்கிறேங்க, முத்துக்குமரன் சொல்கிற வார்த்தையிலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். சில டைம் எனக்கு வீடியோ போட போர் அடிக்கும். அப்போ முத்து சொல்லியிருப்பார், இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நிமிஷமும் நமக்கு அது வேஸ்ட்டை பண்ணக்கூடாது, நம்ம அதை உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என் மைண்டில் வரும். அது ஒரு உத்வேகமாக இருக்கும். முத்துக்கிட்டேருந்து நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்